டோக்கனை வச்சு நீங்க ஏமாத்துறீங்கன்றது பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 8000 மிகப்பெரிய ஊழல். கலைஞர் கொடுத்த தொலைக்காட்சி இன்னும் இயங்கி கொண்டிருக்கிறது என்பது பெருமையா. அரசாங்கமே ஒழுங்கா இயங்கல, தொலைக்காட்சி இயங்கி கொண்டிருக்கிறது. இது என்னங்க நடக்குது அரசியல்னு எனக்கு தெரியல. திமுக எம்எல்ஏ அங்க பிரச்சாரத்துக்கு போகும் பொழுது மக்கள் கருப்பு கொடி காட்டியிருக்கிறார்கள், மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அவங்களெல்லாம் கோயில போட்டு பூட்டிட்டு சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்லிக் கொள்பவர் மக்களை பரிகசிக்கும் அளவிற்கு தனது செய்கையை நடத்தி இருக்கிறார். கேலியும் கிண்டலும் திமுகவின் மரபணுவிலே உள்ளது. யார் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியவில்லையோ அவர்களால் நல்ல தலைவர்களாக இருக்க முடியாது. 60 உள்ள திமுகவை பார்ப்போம் என்று மிரட்டுகிறார். 60 உள்ள திமுகவை தான் நீங்க ஆக போகிறீங்க. எதிர்கட்சியா போராடக்கூடியவர்களாக தான் நீங்க மாறப்படுறீங்க. அடிப்படை தேவைகளை பாருங்கள் முதலமைச்சர் அவர்களே. அடிப்படையில் பெண்களுக்கான பாதுகாப்பை பாருங்க. ஊழல் அமைச்சர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்கள். பாட்டிலுக்கு 10 ரூபா, நெல் மூட்டைக்கு 40 ரூபா, இப்படிதான் கமிஷன் நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல பத்திரிகை சகோதரர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்து, இதுவரைக்கும் பிரச்சாரத்தில் நீங்க கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆதரவுக்கு எனக்கு நன்றி. என்னை பொறுத்த மட்டும் மக்கள் அபரிதமான ஆதரவை தருகிறார்கள். நான் மறுபடியும் சொல்றேன், இது பதவிக்காகவோ பெருமைக்காகவோ நான் மயிலாப்பூர்ல போட்டி போடல. பதவியும் பெருமையும் எனக்கு ஏற்கனவே பல உயரத்திற்கு கிடைத்து விட்டது. இறை ஆண்டவனும் ஆண்டு கொண்டிருப்பவரும் எனக்கு ஆசீர்வாதம் செய்திருக்கிறார்கள், செய்வார்கள். ஆனால் நான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக எந்த அளவிற்கு அவர்களுக்கு உதவியாக, அவர்கள் பிரச்சனைகளை உடனே அணுகக்கூடியவராக, 24 மணி நேரமும் அவர்களுக்கு தொடர்புடையவராக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு முன்னுதாரணமான ஒரு தொகுதி, முன்னுதாரணமான ஒரு மக்கள் பிரதிநிதி. ஏற்கனவே நான் கவர்னரா இருக்கும்போது எனது கவர்னர் மாளிகை கதவுகள் மக்களுக்காக திறந்துதான் இருந்தது. அதனால நிச்சயமா ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக இருப்பேன் என்பதை நான் எனது சகோதர சகோதரிகளான மயிலை சொந்தங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நேற்றைய தினம் ஸ்ரீனிவாசபுரத்துக்கு நான் போயிருந்தேன். மக்கள் அபரிதமான வரவேற்பை கொடுத்திருந்தார்கள். இங்கே தலைவர்கள் அவர் பேர் 2 பேர் என்ன, கோபி அசோக் அவங்களும் வந்திருக்காங்க. அங்க சேகர், பஞ்சாயத்தார் சேகர், இவங்கெல்லாம் சங்கர், இவங்கெல்லாம் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. ஆனா அப்பவே அவங்க வச்ச கோரிக்கை என்னன்னா, 2021ஆம் ஆண்டு அந்த பகுதியில வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டு இன்றைய எம்எல்ஏ உறுதி கொடுத்து அதை கட்டி தராம அதுக்கு காம்பவுண்ட் போட்டு அதை ஒரு வியாபார மாலுக்கு ஒப்பந்தம் செய்வதற்கு முயற்சி செய்த போது 28.8 ஏக்கர், 29.8 ஏக்கர் சர்வே எண் 4592 4593 இது பாரம்பரியமா அந்த சமூக மக்களுக்கு அங்க ஒதுக்கப்பட்டது. ஆனா அதுல ஒரு மால் கட்டுறேன்னு முயற்சி செய்த போது மீனவ சகோதரர்கள், அந்த பகுதி பொதுமக்கள் எல்லோரும் ஆர்ப்பாட்டம் செய்து கைதானார்கள். அதில் கைதானவர்ல சதீஷும் ஒருவர். ஆனா இன்னைக்கு அதே மாதிரி மரியாதைக்குரிய சகோதரர்கள் மௌலி, மரியாதைக்குரிய சுரேஷ், மரியாதைக்குரிய கார்த்திக், இவங்க மேலெல்லாம் பொய் வழக்கு போட்டு அவங்க கைதானாங்க. இன்னைக்கு 2021 சொன்னது கட்டி தரலன்னு இன்னைக்கு திமுக எம்எல்ஏ அங்க பிரச்சாரத்துக்கு போகும் பொழுது மக்கள் கருப்பு கொடி காட்டியிருக்கிறார்கள், மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அவங்களெல்லாம் கோயில போட்டு பூட்டிட்டு சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்லிக் கொள்பவர் மக்களை பரிகசிக்கும் அளவிற்கு தனது செய்கையை நடத்தி இருக்கிறார். கேலியும் கிண்டலும் திமுகவின் மரபணுவிலே உள்ளது. என்னையே நான் ஒரு நிகழ்ச்சியில பிரச்சாரம் முடிஞ்சு நிற்கும் போது வேண்டுனே கருப்பா இருக்காங்க, தலை களைஞ்சிருக்கு, இதுதான் இவங்க நிலைமை அப்படின்னு இணையதளத்தில் எழுதினவங்க தான்.
அந்த அளவிற்கு மோசமான ஒரு மனநிலையை கொண்டவர்கள் இந்த மக்களை மதிக்காமல் மக்களை பரிகசிக்கும் அளவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்களிடம் கிண்டலும் கேலியுமாக நடனம் ஆடுவது போன்ற ஒரு செய்கையை செய்து அந்த மக்களின் உணர்வுகளை புண்படுத்தி இருக்கிறார். இதுதான் உண்மை. அதனால நிச்சயமாக மக்கள் அவருக்கு எதிராக தான் வாக்களிப்பார்கள். யார் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியவில்லையோ அவர்களால் நல்ல தலைவர்களாக இருக்க முடியாது. அங்கே என்ன நடந்தது என்பதை எங்களது மாநில செயலாளர் அருமை சகோதரர் மீனவரணி தலைவர், முன்னாள் மீனவரணி தலைவர், நான் தலைவராக இருக்கும்போது மீனவரணி தலைவராக இருந்து சிறப்பாக பணியாற்றியவர், அவர் சொல்வார், நீங்கள் கேளுங்க. வணக்கம் சார். இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நொச்சிக்குப்பம் பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் பகுதியில் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு வேலு அவர்கள் வாக்குகளை சேகரிக்க சீனிவாசபுரம் செல்லும் பொழுது அந்த ஊர் வாசலிலே அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று பொதுமக்களும் தாய்மார்களும் அனைவரும் சேர்ந்து நின்று அமைதியான முறையில் வாயிலே கருப்பு மாஸ்கை அணிந்து கொண்டு கருப்பு கொடியை போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் திமுக சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் வேலு அவர்கள் உள்ளே பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சென்று வாக்குகளை கேட்டுவிட்டு திருப்பி வரும்பொழுது எங்கள் மீனவ சொந்தங்களை அவமதிக்கும் வகையிலே அவர்கள் வண்டியை விட்டு இறங்கி மேலம் அடித்து நடனம் ஆடிக்கொண்டு செல்கிறார். சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் கூட அந்த நடனத்தை ஆடி இருக்கிறார் என்றால் எங்கள் மீனவ மக்களை மிகவும் கொச்சைப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் மீனவ மக்கள் மிகவும் மிகவும் கவனமாக இருக்கின்றார். இந்த முறை வேலு அவர்கள் வரவே கூடாது. ஏனென்றால் கொடுத்த வாக்குறுதி அவர் காப்பாற்றவில்லை. 60 வருடம் பழமையான குடிசை பகுதி மாற்று வாரிய வீடுகளை கட்டி தருகிறேன் என்று கூறினார். அந்த வீடு இடிஞ்சு விழுந்தா எத்தனை உயிர் போவோம் நீங்களே நினைச்சு பாருங்க. அதே போல பக்கத்தில் உள்ள 29.80 ஏக்கர் சர்வே 45 அக்கா சொல்லியிருந்தாங்க 4592 4593 இந்த இடத்தை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மால் கட்டுறதுக்கு முயற்சி செய்கிறார். மீனவர்களோட குடும்பம் 60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குடும்பங்கள் இன்று 4 தலைமுறையாக அதிகமாக இருக்கு. எங்களோட குடும்பங்கள் பெரிதாகிவிட்டது. அதனால எங்களோட இடத்தை மீண்டும் கட்டி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அவர் மால் கட்டுறதுல ரொம்ப உறுதியாக இருந்ததால மீனவ கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் அதை விட்டுட்டாங்க. இனிமேல் திருப்பி அவர் ஒருவேளை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மக்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வர வேண்டும் என்ற ஆர்வமாக இருக்காங்க. ஒருவேளை வந்துட்டா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் மீனவர்கள் தங்கள் எதிர்ப்பை கடுமையான முறையில் மிகவும் தெரிவித்திருக்கிறார். அதை அவமதித்தது மிகப்பெரிய எங்களுடைய மீனவ சமுதாய மக்கள் தேர்தலிலே நிச்சயமாக வேலு அவர்களுக்கு பாடம் புகட்டுவார். சொல்றதுதான் போட்டேன்ப்பா. அதே மாதிரி முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷனை தவறாக முன்னிறுத்தி ஏதோ தென்பகுதி எல்லாம் பாதிக்கப்படும் சொல்லிட்டு 60 உள்ள திமுகவை பார்ப்போம் என்று மிரட்டுகிறார். 60 உள்ள திமுகவை தான் நீங்க ஆக போகிறீங்க. எதிர்கட்சியா போராடக்கூடியவர்களாக தான் நீங்க மாறப்படுறீங்க. ஏன்னா அந்த அளவிற்கு இல்லாதவன் அடிப்படை தேவைகளை பாருங்கள் முதலமைச்சர் அவர்களே. அடிப்படையில் பெண்களுக்கான பாதுகாப்பை பாருங்க. ஊழல் அமைச்சர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்கள். பாட்டிலுக்கு 10 ரூபா, நெல் மூட்டைக்கு 40 ரூபா, இப்படிதான் கமிஷன் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த அடிப்படையில் தனது ஆட்சியின் அவலத்தை மறைப்பதற்காக சும்மா நாங்க வடக்குல இருந்தா எங்களுக்கு ஆபத்து வரும், நாங்க உடனே போராடுவோம், இல்லாத ஒரு போராட்டத்தை எதை எடுத்து போராட போகிறீர்கள் முதலமைச்சர் அவர்களே? இந்த கிராமத்துல சொன்ன நான் யார் தெரியுமான்னு கேட்டே இருப்பான். பக்கத்துல போய் பார்த்தா தானே யாருன்னு தெரியும். ஆக சும்மா இல்லாத ஒன்றை எடுத்து அதே மாதிரி மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு மத்திய அமைச்சர், அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை மிக கீழ்த்தரமாக விமர்சிக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அவர் என்ன சொன்னதுல என்ன தப்பு? புரியாதவர்கள் பேசுகிறார்கள் சொன்னாரு. புரியாதவர்கள் தானே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். நான் இன்னும் மேல போனா அது சரியா இருக்காதுன்றது எனது கருத்து. அதனால தமிழகத்துல இல்லாத ஒரு போராட்டத்தை, இல்லாத ஒரு புறக்கணிப்பை உருவாக்கி கொண்டு அதை எதிர்த்து போராடுவதை போல போராடி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். ஒரு பொய்யான போரை ஏற்படுத்தி ஒரு பொய்யான போர் வீரனாக தன்னை உருவகித்துக் கொண்டு அது டீலிமிட்டேஷனா போராடு, ஹிந்தி திணிப்பா போராடு. ஒரு அமைச்சர் பேசுறார் மக்கள்கிட்ட, பாபா கோயிலுக்கு வருவேன், ஷிரடி சாய்பாபா கோயிலுக்கு வருவேன், ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வருவேன், இவங்க மீனவர் குப்பத்துக்கு அதிகமா போய் சாப்பிட்டுருக்கேன்,
சுனாமி தினத்துக்கு எல்லா சுனாமி அப்போ மயிலாப்பூர்ல தான் அதிகமா தங்கியே இருந்து மக்களுக்கு சேவை செஞ்சோம். ஒவ்வொரு சுனாமி தினமும் இங்கே தான் நான் கொண்டாடுவேன். ஆனா எல்லா படமும் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா ஆச்சரியமா நானும் அண்ணன் சிபிஆர் அவர்களும் ஒரு மீன் எடுத்து கொண்டாடி கொண்டிருப்போம். சதீஷ் இருப்பாரு. அப்ப எல்லா இணையதளத்துல மீன் எடுத்த 2 பேருமே கவர்னர் ஆயிட்டாங்க அப்படின்லாம் போட்டாங்க. அந்த அளவுக்கு மீனவ சகோதரர்களோட ஒன்றியவர்கள் நாங்கள். ஆனா இன்னைக்கு எதுவுமே இல்லாம இந்த தொகுதியில எதுவுமே இல்லைங்க. அத தொகுதிக்கு தொகுதி உள்ள பிரச்சனைய முதலமைச்சரை பேச சொல்லுங்க. மாநிலத்துல உள்ள பிரச்சனைய, நாட்டுல உள்ள பிரச்சனைய அப்புறம் பேசலாம். சும்மா ஒரு அட்டகத்தியை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காருன்னா எனக்கு இல்ல. இது மிக தவறு. இது மிக மிக தவறு. இது டோக்கனை வச்சு நீங்க ஏமாத்துறீங்கன்றது பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 8000ன்றது மிகப்பெரிய ஊழல். டிஃபைன்டா என்னன்னு கிடையாது. புது பொருள் வாங்கலாம், பழைய பொருள் வாங்கலாம், எங்க வேணாலும் வாங்கலாம். இது மிக பெரிய, அதாவது என்னொன்னு கனிமொழி சொல்றாங்க, கலைஞர் கொடுத்த தொலைக்காட்சி இன்னும் இயங்கி கொண்டிருக்கிறது என்பது பெருமையா. அரசாங்கமே ஒழுங்கா இயங்கல, தொலைக்காட்சி இயங்கி கொண்டிருக்க. இது என்னங்க நடக்குது அரசியல்னு எனக்கு தெரியல. இதனால கேட்ட இந்த சட்டமன்ற உறுப்பினர் டான்ஸ் ஆடுறாராம் மக்கள் முன்னால. எவ்வளவு கிண்டல் கேலி. இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும்னு நான் சொல்றேன்.